ஓகே. ஸோ நேத்து வந்து நம்ம கேபிள்ஸ் பத்தி பார்த்தோம். கேபிள்ஸ் வந்து எப்படி ஒவ்வொரு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி கேபிள்ஸ் இருக்கு, அதோட டைப் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அதோட பின் லேஅவுட்ஸ் என்ன இருக்கு, அப்புறம் பின் லேஅவுட் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து நேத்து பார்த்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, கேபிள்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோட லைஃப்ல இல்லைன்னா கெரியர்ல வந்து இட் டஸ் நாட் பிளே பிக் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே. சாஃப்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர், ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து அவனோட கெரியர்ல வந்து ஆப்வியஸ்லி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். பட் அவ்வளவுதான். வாட் எவர் வி லேர்ன் எஸ்டர்டே அவ்வளவுதான் கேபிள்ஸ்ல படிக்கிறது. அண்ட் நேத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம், கேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்றோம். ஓகே. அண்ட் மேஜர்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு டிவைஸ் காமிச்சேன். ஸ்விட்ச் ஸ்விட்ச் சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருந்தது. ஸ்விட்ச்ல இருந்து இது ஒரு ஸ்விட்ச். ஓகே. இதே மாதிரி இந்த டயக்ராம்ல இது ஒரு ஸ்விட்ச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்தோம்னா இங்க வந்து 4 ஸ்விட்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஸ்விட்ச் பத்தி தான் படிக்கிறோம். ஸோ ஸ்விட்ச், வாட் இஸ் அ ஸ்விட்ச்? அந்த ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணுறது, எப்படி வந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்ணுறது, ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து டிவைஸ் எப்படி டேட்டா ஃபார்வர்ட் பண்ணுறது, என்ன என்ன மெக்கானிசம், என்ன பேராமீட்டர் பார்த்து ஃபார்வர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்விட்ச் பிசிக்கலி நம்ம பார்க்க போனோம்னா ஸ்விட்ச் பேசிக்லி லுக்ஸ் லைக் திஸ். ஓகே. இதுதான் ஸ்விட்ச். ஓகே. ஸோ பார்க்க போனோம்னா இதுதான் ஸ்விட்ச். பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே. அண்ட் இது எல்லாமே வந்து வேற வேற ஸ்விட்ச், டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் அ ஸ்விட்ச். இது வந்து லோ பவர், லோ கெப்பாசிட்டி ஸ்விட்ச். இது வந்து ஹையர் கெப்பாசிட்டி. திஸ் வில் பி ஈவன் பெட்டர் கெப்பாசிட்டி அண்ட் திஸ் வில் பி அ மோர் பவர்ஃபுல் ஸ்விட்ச். ஓகேங்களா? அண்ட் பார்த்தோம்னா தேர் ஆர் லாட் ஆஃப் சிஸ்கோ ஸ்விட்சஸ். சிஸ்கோ நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸ்விட்சஸோடு பார்த்தோம்னா. அண்ட் நாட் ஜஸ்ட் சிஸ்கோ. ஓகேங்களா? நீங்க வந்து அரிஸ்டா, அரூபா, ஜூனிபர், அதுக்கப்புறம் ஐபிஎம், நோக்கியா, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல போனீங்கன்னா தே ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ். பார்க்கறதுக்கு எல்லா ஸ்விட்சஸுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ பிசிக்கலி பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்விட்ச். அண்ட் ஆமா, ஒரு சர்வர் ரூம்ல பார்த்தோம்னா இப்படிதான் ஸ்விட்சஸை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டாக் மீனிங் கார்டு ஸ்டாக் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒன் ஓவர் தி அதர், ஸ்டாக். ஸோ ஒரு டேட்டா சென்டர்ல இல்லைன்னா ஒரு சர்வர் ரூம்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்விட்சஸ் வந்து இப்படிதான் ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. அண்ட் நம்ம வந்து நேத்து பார்த்தோம் இல்லையா, ஸ்விட்சஸ் வந்து கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? மல்டிபிள் ஸ்விட்சஸை நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ மல்டிபிள் ஸ்விட்சஸை கனெக்ட் பண்ணணும்னா as a diagramல நம்ம வந்து காட்டினேன் இல்லையா, there are many switches connected together. அந்த டயக்ராம் வந்து இது இந்த. ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்விட்ச்ல இருந்து இன்னொரு ஸ்விட்ச்க்கு நம்ம வந்து கனெக்டிவிட்டி பண்றோம், அது நம்ம இந்த விஷுவலா பார்க்கணும்னா நான் வந்து இங்க இங்க ஒரு அந்த கேபிள் RJ45 கேபிள், நம்ம வந்து நேற்று RJ45 கேபிள் பத்தி படிச்சோம். அதே கேபிள் வந்து ஐ வில் கனெக்ட் இட் ஓவர் ஹியர், ஒன் எண்ட் டு திஸ் ஸ்விட்ச், தி அதர் எண்ட் டு திஸ். சிம்பிள். இப்படிதான் கனெக்டிவிட்டி பண்றோம் ரெண்டு ஸ்விட்ச்க்கு நடுவு. ஓகே. ஸோ ஹவு ஆர் ஸ்விட்சஸ் கனெக்டட், அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்க வந்து ஸ்விட்சை வந்து ஒரு லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணி எப்படி லாகின் பண்ணுவோம், அதுல நாம வந்து அப்புறமா பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் எப்படி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது, இதான் நம்ம இன்னைக்கு, தட் இஸ் ஆர் ஃபோக்கஸ் டுடே. ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட், ஸ்விட்சஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ். ஓகே. பவர்ஃபுல் ஸ்விட்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பேஸ்ட் ஆன் தி ரிக்வயர்மெண்ட், நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் கிடைக்கும். லெஸ் பவர்ஃபுல் ஸ்விட்சஸும் இருக்கு. சிஸ்கோ ஸ்விட்ச் ஃபேமிலி. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ சிஸ்கோ ஸ்விட்ச் ப்ராடக்ட் ஃபேமிலி. ஓகே. இந்த மாதிரி நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு. தீஸ் ஆர் ஆல் ஸ்விட்சஸ். ஓகே. பார்க்கறதுக்கு தே ஆர் பிக் பாக்ஸஸ்,
but they are switches. Okay, so low grade switches இருக்கு, high grade switches இருக்கு. Okay, low grade switches meaning அவங்க வந்து டேட்டா ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும், இல்லைன்னா டேட்டா ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஹை கிரேட் ஸ்விட்சஸ் மீனிங் அவங்களுக்கு வந்து டேட்டா ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, டேட்டா ஹேண்ட்லிங் இல்லைன்னா டேட்டா ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதுதான் ஹை கிரேட் ஸ்விட்சஸ். இப்போ லோ கிரேட் ஸ்விட்சஸ் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், வேர் டிராஃபிக் வந்து கம்மியா இருக்கும், இல்லைன்னா லோ கைண்ட் ஆஃப் டிராஃபிக். மீனிங்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால நமக்கு தெரியும் மோஸ்ட்லி வெப் டிராஃபிக் தான் போகும். வெப் டிராஃபிக் மீனிங் கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி டிராஃபிக் தான் போகும், ஏன்னா பேங்க் ஒரு டிராஃபிக் இந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா. ஹை கிரேட் ஸ்விட்சஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க். ஏர்டெல் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், இட் இஸ் கிவிங் யூ சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ ஏர்டெல்ல வந்து ஹி வில் யூஸ் ஹை கிரேட் ஸ்விட்சஸ். ஏன்னா ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது, இல்லைன்னா ஒரு லேண்ட் நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு லேண்ட் நெட்வொர்க்கு போகிறதுக்கு ஒரு ஹை கிரேட் ஸ்விட்ச் தேவைப்படும். ஸோ லாட் ஆஃப் டேட்டா இஸ் கமிங். கரெக்ட், லாட் ஆஃப் டேட்டா இஸ் கமிங். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹை கிரேட் ஸ்விட்சஸ் தேவைப்படும். ஸோ அதனால அங்கே வந்து நம்ம ஹை கிரேட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் பார்க்கறதுக்கு ஸ்விட்சஸ் பிசிக்கலி பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ ஆஸ் அ ஹியூமன் பீங், ஓகே, ஆஸ் அ ஹியூமன் பீங் நம்ம வந்து கன்சிடர் அஸ் ஆஸ் அ ஸ்விட்ச். ஓகே, we are human and think ourselves as a switch. ஓகே, இப்போ இங்க வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருந்தேன், சென்னை. இங்க வந்து சென்னை இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து கோயம்புத்தூர் இருக்கு. நம்ம வந்து இங்க ஈரோட்ல நின்றுட்டு இருக்கோம். ஓகே, சோ இங்க இந்த நாட் ஈரோடு, சேலம். சேலம் இங்க வந்து பெங்களூர் இருக்கு, பெங்களூர். அதுக்கப்புறம் சேலம்ல இருந்து வேற எங்க போலாம், ஐ டோன்ட் நோ. ஓகே, எனிவே, சோ we are sitting in சேலம். ஓகே, நம்ம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கோம். உடனே வந்து ஒரு பைக் காரன் இல்லைன்னா கார் காரன் வந்து நம்ம பக்கத்துல வந்து வண்டி நிப்பாட்டுறான். அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங், ஜி எனக்கு வந்து சென்னை போகணும், எப்படி போகலாம்? ஓகே, ஸோ ஹீஸ் கம்மிங் அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் யுவர் டைரக்ஷன். எனக்கு வந்து சென்னை போகணும், ஹவு கேன் ஐ கோ? ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி சேலத்துல இருந்து சென்னை போகணும்னா தேர் ஆர் டூ வேஸ் ஹி கேன் சே. ஓகே, அவன் வந்து என்ன சொல்லுவான், நீ வந்து இந்த எக்ஸிட் ரோடு யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா யூஸ் திஸ் நேஷனல் ஹைவே. ஓகே, ஹி வில் சே டேக் கோ ஸ்ட்ரெயிட். அங்கேருந்து வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ரவுண்டானா வரும், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா போங்க, இல்லைன்னா ரைட் எடுங்க, இல்லைன்னா லெஃப்ட் எடுங்க. ஓகே, ஸோ யூ வில் ரீச் திஸ் ரோட், கோ ஸ்ட்ரெயிட், இட் வில் டேக் யூ டு சென்னை. இந்த மாதிரி ஏதோ ஒரு டைரக்ஷன் கொடுப்பான். கரெக்டா. பெங்களூருக்கும் அதே மாதிரி தான். அவனு என்ன சொல்லுவான், இதே நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வரீங்க, இதே நேஷனல் ஹைவே பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா போங்க, பெங்களூர் போய் சேருவீங்க. திஸ் இஸ் வாட் ஹி இஸ் கோயிங் டு டெல் யூ. கரெக்டா. அதே மாதிரி இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டேட்டா வருது. Now instead of thinking this as a human, think of this as a switch. ஓகே, ஸ்விட்ச்ல வந்து ஒரு டேட்டா வந்திருக்கு, அந்த டேட்டாவை சென்னைக்கு சென்ட் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும், ஸ்விட்ச் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்டினேஷன் எங்க இருக்கு. ஓகே, சென்னை போகணும்னா ஸ்விட்சுக்கு, ஓகே ஐ ஷுட் ஹேவ் நாட் ஹேவ் deleted that. ஓகே, ஸோ ஓகே,
இங்கேருந்து ஒரு டேட்டா வருது. ஓகே, இங்கேருந்து ஒரு வயர் வருது. ஓகே, கமிங் ஃப்ரம் சம்வேர். ஓகே, இந்த சுவிட்ச்ல ஹிட் ஆகுறது. அந்த சுவிட்ச்ல வந்து சுவிட்ச் அந்த டேட்டாவை படிச்சுட்டு இட் இஸ் ஐடென்டிஃபைங் தட் இந்த டேட்டாக்கு வந்து சென்னைக்கு சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ சென்னைக்கு சென்ட் பண்றதுக்கு இந்த சுவிட்ச்ல எவ்வளோ நிறைய இன்டர்ஃபேசஸ் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ நிறைய எக்ஸிட் போர்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? அதுல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸிட் போர்ட் யூஸ் பண்ணி தான் அந்த சுவிட்ச் வந்து டேட்டாவை சென்னைக்கு சென்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ சுவிட்சுக்கு வந்து இந்த சென்னை இருக்கிற டெஸ்டினேஷன் வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்டடா இருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா பெங்களூர் டேட்டாவை பெங்களூர் சென்ட் பண்ணணும்னா பெங்களூர் சென்ட் பண்றதுக்கு அந்த சுவிட்ச்ல அந்த இன்டர்ஃபேஸ் ஏது இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து பெங்களூருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சுவிட்ச்குள்ள ஏற்கனவே இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா வருது, சுவிட்ச் வந்து என்ன பண்ணுறது, அந்த டேட்டால டெஸ்டினேஷன் என்ன ஆகும், டெஸ்டினேஷன் படிச்சுட்டு அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு நான் டேட்டாவை வந்து எந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும், தட் டிசிஷன் அந்த சுவிட்ச் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் கப்பல் ஆஃப் திங்ஸ் பிஃபோர் வி மூவ் ஃபார்வர்ட். இந்த டெஸ்டினேஷன் நான் வந்து இங்க வந்து டெஸ்டினேஷன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த டெஸ்டினேஷன் வந்து சுவிட்ச்ல வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் அ மேக் அட்ரஸ். சார் எஸ், தட் மீன்ஸ் அதாவது வந்து நம்ம ஸ்விட்சில் லாஸ்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறது வந்து நம்ம ஐஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணுற லிங்க் தானே சார்? லாஸ்ட்ல கனெக்ட் பண்றது இன்டர்ஃபேஸ் புரியல. லாஸ்ட்ல கனெக்ட் பண்ற இன்டர்ஃபேஸ் போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்மளுடைய அப்லிங்க் போர்ட் தானே சார்? லைக் ஐஎஸ்பி இருந்து வரக்கூடிய லிங்க் தானே சார் அது? இல்ல, அப்படியும் நீங்க வந்து ஐஎஸ்பில இருந்து வர இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே, ஆக்சுவலா சுவிட்ச்க்கு எதுவுமே தெரியாது. அந்த சுவிட்ச் வந்து எங்கே அந்த டேட்டா வந்து எங்கேருந்து வருது, எங்கே சென்ட் பண்ணணும், சுவிட்ச்க்கு அந்த போதம் கிடையாது, அந்த இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஓகே, நீங்க வந்து எங்கே நீங்க வந்து அந்த வயரை வந்து எங்கே கனெக்ட் பண்றீங்களோ, ஓகே, அங்கே இருந்து தான் டேட்டா வர போறது. அந்த இன்டர்ஃபேஸ்ல தான் டேட்டா சுவிட்ச்க்கு ரிசீவ் ஆக போறது. இட் இஸ் ஃபார் ஹியூமன்ஸ் only. இட் இஸ் ஃபார் ஹியூமன் only. நீங்க வந்து இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தட் ஐஎஸ்பில இருந்து வர டேட்டா இல்லைன்னா வயர் வந்து நீங்க வந்து கடைசி இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் ஃபார் அஸ். ஓகே, ஸ்விட்சுக்கு வந்து இட் டஸ் நாட் மேட்டர். இந்த வயர் வந்து நீங்க இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸ்விட்ச் வில் ஒர்க் த சேம். ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபார்வர்டிங் டிசிஷன் கிரியேட் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ண போறது. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ ஸ்விட்ச், இட் இஸ் ஒன்லி ஃபார் ஹியூமன். ஏன்னா நம்ம வந்து ஐஎஸ்பில இருந்து வர எல்லா டேட்டாவை வந்து இல்ல கேபிள்ஸ் வந்து இங்க கனெக்ட் பண்ணினோம்னா நமக்கு தெரியும் இந்த ஸ்லாட்டுமே வந்து ஐஎஸ்பியோட டேட்டா. நம்ம வந்து இந்த டேட்டாவை வந்து இங்க இருக்கிற ஸ்லாட் இல்லைன்னா இது வந்து சப்போஸ் லேண்ட் ஸ்லாட், இது வந்து வேன் ஸ்லாட். ஸோ இப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இட் இஸ் ஒன்லி ஃபார் ஹியூமன். பட் ஸ்விட்ச்க்கு வந்து ஆல் டேட்டா இஸ் சேம். ஓகே, அந்த டேட்டால என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அது படிதான் ஸ்விட்ச் வந்து ஃபார்வர்டிங் டிசிஷன் பண்ணணும். காட் இட்? ஓகே, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த டெஸ்டினேஷன் வந்து ஸ்விட்ச் இட் இஸ் சீன் ஆஸ் அ மேக் அட்ரஸ். மேக்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். media access control address. It is just an address. Okay, நம்மளோட house address மாதிரி இதுவும் வந்து ஒரு address ஆகும். And this MAC address is unique. Okay, so நம்மளோட house address வந்து is unique. என்னோட house address வந்து unique. So யாராவது வந்து எனக்கு லெட்டர் எழுதுறாங்க, இல்லைன்னா யாராவது வந்து எனக்கு பார்சல் சென்ட் பண்றாங்க, இல்லைன்னா அமேசான்ல இருந்து நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு பார்சல் வாங்குறேன்னா
நான் வந்து ஒரு ஹவுஸ் அட்ரஸ் கொடுக்குறேன், அது வந்து என்னோட ஹவுஸ் அட்ரஸ். ஓகே, அமேசான் வந்து அந்த பார்சல் சென்ட் பண்ணும்போது அது கரெக்டா என்னோட வீட்டுக்கு தான் வரும். ஓகே, என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகாது. ஏன்? அந்த அட்ரஸ் வந்து யூனிக், அந்த அட்ரஸ் வந்து எனக்காக தான். அந்த நான் வந்து இப்போ ஒரு வீட்ல இருந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு, தட் இஸ் யூனிக். நோ அதர் ஹவுஸ் இன் த ஹோல் வேர்ல்ட் வில் ஹாவ் திஸ் அட்ரஸ். கரெக்டா? அதே மாதிரி மேக் அட்ரஸ் வந்து எல்லா நெட்வொர்க்கிங் டிவைஸுக்கு வந்து ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். ஓகே, எல்லா நெட்வொர்க்கிங் டிவைஸ்க்கு வந்து ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் வந்து அந்த நெட்வொர்க்கிங் டிவைஸ்க்கு யூனிக்கா இருக்கும். நோ அதர் நெட்வொர்க்கிங் டிவைஸ் will have the same two MAC addresses. Okay, so இது வந்து phone number 1, இது வந்து phone number 2. இந்த ரெண்டு போனுக்கு வந்து ஒரு MAC address இருக்காது. Okay, why MAC address cannot be duplicated? MAC address cannot be duplicated. Question mark. Why? Okay, அது ஏன்னா first, okay, பார்க்கலாம். MAC address வந்து ஒரு 48 bit நம்பர் இல்லைன்னா ஒரு 48 பிட் வேல்யூ. ஓகே, நம்ம வந்து நேத்து கிளாஸ்ல நான் வந்து பிட் என்னாக்கும் நான் வந்து சொல்லி. ஸோ மேக் அட்ரஸ் வந்து ஒரு 48 பிட் வேல்யூ. ஓகே, அப்புறம் இந்த மேக் அட்ரஸை வந்து ஒரு ஃபார்மேட்ல எழுதுவோம். ஓகே, ரிட்டர்ன் இன் அ பர்டிகுலர் ஃபார்மேட். இந்த மேக் அட்ரஸ் வந்து இஸ் ரிட்டர்ன் இன் அ ஸ்பெசிபிக் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் வந்து எப்படின்னா 1 2, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 0. இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு டிஜிட் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஜிட் மீனிங் ஒவ்வொரு டிஜிட்டை நம்ம வந்து இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஜிட் வந்து ஒரு 4 பிட் பைனரி நம்பர். எவ்ரி டிஜிட் இஸ் அ 4 பிட் பைனரி நம்பர். ஸோ 1 நம்ம பைனரி நம்பர்ல எப்படி எழுதுவோம், பைனரி ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம், 4 பிட் பைனரி ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம், 0 0 0 1. 2 வந்து 0 0 1 0. 3 வந்து 0 0 1 1. 4 வந்து 0 1 0 0. இந்த மாதிரி எவ்ரி பிட் ஆர் எவ்ரி டிஜிட் இந்த மேக் அட்ரஸ்ல எவ்ரி டிஜிட் வந்து இஸ் அ 4 பிட் பைனரி நம்பர். ஸோ எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இன் டோட்டல் 12 டிஜிட்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு டிஜிட் வந்து 4 பிட் பைனரி நம்பர். ஸோ டோட்டல் 48 பிட். ஓகே, இன் டோட்டல் 48 பிட். இந்த ஃபார்மேட்ல தான் எப்பவுமே நீங்க வந்து மேக் அட்ரஸை பார்ப்பீங்க. ஆக்சுவல் மேக் அட்ரஸ் வந்து ஒரு டிவைஸ், ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸோட மேக் அட்ரஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும். 1 2 3 4 5 6 ஃபார்மேட் சொல்லல, இது இப்படிதான் எழுதுவாங்க. அண்ட் நம்பர்ஸ், அது நம்பர்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் 15 வர போகும். ஓகே, எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, பட் இந்த 10 11 12 13 14 வந்து இப்படி எழுத மாட்டாங்க. 10 11 12 13 14 எழுத மாட்டாங்க. இது வந்து 10 வந்து A, 11 வந்து B, 12 is C, 13 is D, 14 is E, 15 is F. இப்படி எழுதுவாங்க. ஸோ 0 to F
டிஜிட்ஸ் வர நீங்க வந்து ஒரு மேக் அட்ரஸ்ல பார்க்கலாம். காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டிஜிட்ஸ். ஓகே, அண்ட் எவ்ரி டிஜிட் நான் சொன்னேன் இட் இஸ் அ 4-bit பைனரி நம்பர். ஸோ நான் வந்து இங்கே எழுதுறேன். 0 வந்து 0 0 0 0 0 0 0 1 0 0 0 0 0 1 0 0 0 1 1 4 வந்து 0 1 0 0 5 is 0 1 0 1 0 1 1 0 0 1 1 1 1 0 0 0 1 0 0 1 1 0 1 0 1 0 1 1 1 1 0 0 1 1 0 1 1 1 1 0 1 1 1 1. Okay, so starting இது வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. 10 11 12 13 14 வந்து நம்ம A B C D E F எழுதுவோம். ஓகே, இப்படிதான் எழுதுவோம். ஸோ எவ்ரி டிஜிட் ஒரு மேக் அட்ரஸ்ல எவ்ரி டிஜிட் இஸ் அ 4-bit பைனரி நம்பர். ஓகே, ஸோ 12 டைம்ஸ் 4 48. இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் எழுதுவோம். ஒரு ரியல் மேக் அட்ரஸ் பார்க்கணும்னா நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் அ ரியல் மேக் அட்ரஸ் 3C72 சாரி இது இல்லை. ஓகே, B8 B7 DB 3C7238. this is a real MAC address. Okay, மேல பாருங்க E0 E2 58 47 1B20. this is a real MAC address. so பார்த்தோம்னா MAC address இப்படிதான் எழுதுவாங்க. Okay, so first it is a 48-bit value. Second, it is written in a specific format. அதுக்கப்புறம் but still why is it unique? Okay, இதுல வந்து first 24-bit. Okay, first 24-bit. 24-bit meaning 1 2 3 4 5 6 6 4 is 24. Okay, so first 24-bit. Okay, first 24-bit is assigned by OUI. Okay, OUI நான் வந்து அதோட full form மறந்துட்டேன். பட் OUI வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆகும் which creates MAC addresses. Okay, OUI வந்து நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். OUI வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆகும் which creates MAC addresses and it assigns MAC addresses. Okay, so ஒரு MAC addressல வந்து சப்போஸ் நம்ம வந்து சிஸ்கோ பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ OUI வந்து என்ன டிசைட் பண்ணிருக்கோம், ஒரு சிஸ்கோல நம்ம வந்து என்னெல்லாம் மேக் அட்ரஸஸ் வந்து சிஸ்கோட மேக் அட்ரஸஸ் வந்து சப்போஸ் 1 2 3 4 5 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்ஸ் சிஸ்கோட எல்லா டிவைசஸோட ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்ஸ் வந்து 1 2 3 4 5 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து OUI ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 டிஜிட்ஸ் வந்து சிஸ்கோ வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து 0 0 0 0 0 0 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 0 0 0 0 0 1 வச்சுக்கலாம். ஓகே, தென் 0 2 0 3 0 4 0 5 இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. ஓகே, 6
15 times 6. 90 value இந்த மாதிரி கொண்டு வரலாம். Not 90, I'm sorry, not 90. There will be a lot of other combination. I'm sorry, 90 value இருக்காது, அதுக்கு மேல இருக்கும். So OUI வந்து first 6 digits வந்து decide பண்ணும். Next 6 digits வந்து அந்த organization allot பண்ணும். And allot பண்ணிட்டுக்கு அப்புறம், so suppose இந்த MAC address வந்து is for example switch number 1. For example, switch number 1. இந்த MAC address வந்து for switch number 2. அவங்க வந்து சிஸ்கோ வந்து இந்த MAC addresses இல்லைன்னா switch வந்து டிசைன் பண்ணும்போது இந்த MAC address வந்து அந்த switchோட சிப்ல வந்து ஹார்ட் கோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனாலதான் ஒரு MAC address வந்து இஸ் ஆல்வேஸ் யூனிக். ஹார்ட் கோட் பண்ணிடுவாங்க, அந்த சிப்குள்ளே வந்து இந்த MAC address ஹார்ட் கோட் பண்ணிடுவாங்க. யூ கேனாட் சேஞ்ச் இட். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, யூ கேனாட் சேஞ்ச் இட், யூ கேனாட் டச் இட். ஓகே, ஸோ அதனால ஒவ்வொரு நெட்வொர்க்கிங் டிவைசஸ்க்கு ஒரு MAC address allotted இருக்கும். அந்த MAC address வந்து ஹார்ட் கோடட் இருக்கு and it is unique in the whole world. So என்னோட லேப்டாப்ல ஒரு MAC address இருக்கு, உங்க லேப்டாப்ல என்ன உங்க போனுக்கு ஒரு MAC address இருக்கு. அந்த MAC address வந்து எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கு, ஃபார் எவர். ஓகே, so this is about MAC address. Okay, so இப்போ coming back to our diagram of the switch. Okay, நம்ம வந்து கோயம்புத்தூர் நான் வந்து இங்க எழுதுறேன், அதுக்கப்புறம் இங்க வந்து பெங்களூர், ஓகே, இங்க வந்து சென்னை. ஸோ நம்ம வந்து இந்த கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை இந்த மாதிரி டெஸ்டினேஷனுக்கு பதிலாக நான் வந்து இங்க ஒரு பிசி போடுறேன்னா PC1, PC நம்பர் 2, PC நம்பர் 3. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 3 PCஸ்க்குமே வந்து ஒரு MAC address இருக்குமா இல்லையா? இருக்கும். ஸோ PC நம்பர் 1 ஓட MAC address, just for example purpose, just for understanding purpose, PC number 1 ஓட MAC address வந்து all digits 1. PC number 2 ஓட MAC address வந்து all digits 2. PC number 3 ஓட MAC address வந்து all digits 3. ஓகே, ஸோ எல்லா டிவைசஸ்க்குமே வந்து ஒரு MAC address இருக்கு. ஓகே, ஸோ PC1 வந்து PC1க்கு வந்து PC3க்கு டேட்டா சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ PC1க்கு வந்து PC3க்கு டேட்டா சென்ட் பண்ணணும்னா what will be the source? 1111, correct? Destination வந்து என்ன ஆகும்? 333. ஓகே, அதுக்கப்புறம் PC வந்து இந்த டேட்டாவை வந்து ஸ்விட்ச்க்கு சென்ட் பண்ணும். ஆப்வியஸ்லி ஸ்விட்ச் வந்து என்ன பார்க்கும்? இந்த டெஸ்டினேஷன் MAC address பார்க்கும். ஸ்விட்ச்க்கு வந்து இந்த டெஸ்டினேஷன் MAC address எப்படி போகணும், எங்க கனெக்ட் ஆயிருக்கு, இந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, இது தெரிஞ்சுதா இல்லைன்னா இந்த ஆஸ் அ ஹியூமன், ஓகே, சேலத்துல இருந்து சென்னைக்கு போகணும்னா எந்த நேஷனல் ஹைவே யூஸ் பண்ணி போகணும், இல்லைன்னா இந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் ஸ்விட்ச் படி பார்த்தோம்னா இந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி போகணும், அது தெரிஞ்சிருந்தா ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை PC3க்கு டைரக்டா சென்ட். ஓகே, ஸோ இப்படிதான் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் ஐ ஜஸ்ட் கேவ் யூ அ சிம்பிள் ஓவர்வியூ. இன்னும் டீப்பா போவோம். I just gave you a simple overview of how switches is using MAC address to forward data. Okay, இதுவரை ஏதாவது क्वेश्चन இருக்கா? Anyone? No question. So இப்போ எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பர்சனுக்கு கைட் பண்ணணும். ஓகே, ஒரு அவன் வந்து சப்போஸ் ஆப்வியஸ்லி நான் சேலத்துல இருக்கேன், அவன் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரான், அவன் வந்து என்ன கேட்கறான், எனக்கு பெங்களூர் போகணும். ஓகே, இப்போ பெங்களூர் போறதுக்கு நான் வந்து என்னோட மைண்ட்ல என்னென்ன ஓடும்? when someone is asking me a direction to go to Bangalore,
என்னோட மைண்ட்ல இல்லைன்னா உங்க மைண்ட்ல என்னன்னா ஒர்க் ஆகும், என்னன்னா ப்ராசஸிங் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்டினேஷன் என்ன? ஓகே, நீங்க வந்து சேலத்துல இருக்கீங்க. ஆப்வியஸ்லி சேலத்துல இருந்து வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஓகே, ஸோ ரோடு. ஸோ சேலம் வந்து இஸ் லைக் அ ஜங்ஷன், கரெக்டா? சேலத்துல இருந்து பெங்களூருக்கு போகலாம். ஓகே, சேலத்துல இருந்து சென்னைக்கு போகலாம். நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு ஸோ பெங்களூர் போகணும்னா ஐ எம் ஜஸ்ட் அஸ்யூமிங், ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் an NH நேஷனல் ஹைவே 1, சென்னைக்கு போறது நேஷனல் ஹைவே 2 ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு நேஷனல் ஹைவேமே வந்து கரெக்டான நேஷனல் ஹைவே கிடையாது. ஐம் யூசிங் திஸ் அஸ் an example. ஸோ என்னோட மைண்ட்ல நான் வந்து சேலத்துல இருக்கேன், எனக்கு தெரியும் பெங்களூர் எப்படி போகணும், எனக்கு தெரியும் சென்னை எப்படி போகணும். பெங்களூர் யாராவது வந்து பெங்களூர் நான் இது வந்து சேலம். ஓகே, சப்போஸ் யாராவது வராங்க என்கிட்ட கேட்கறாங்க பெங்களூர் போகணும், ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன், கோ யூஸ் தி நேஷனல் ஹைவே 1. ஓகே, சென்னை போகணும் யாராவது சொல்றாங்க, ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன், யூஸ் நேஷனல் ஹைவே 2. கரெக்டா? இதுதான் என்னோட மைண்ட்ல நடக்கும். பெங்களூர் போகணுமா, இவன்ட்ட வந்து என்ன சொல்லுவேன், நேஷனல் ஹைவே இந்த NH1 ஸ்ட்ரெயிட்டா போங்க, NH1ல போய் சேருங்க, யூஸ் NH1 டு ரீச் பெங்களூர். சென்னை போகணுமா, யூஸ் NH2. இதுதான் என்னோட மைண்ட்ல நடக்க போறது. அண்ட் நாட் ஜஸ்ட் மீ, எவ்ரி ஒன். நீங்க வந்து எந்த பிளேஸ்ல வேணாலும் நீங்க இருக்கலாம். நீங்க பாம்பே வேணாலும் இருக்கலாம். பாம்பேல இருந்து யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க டெல்லி எப்படி போகணும், அப்போ நீங்களும் இதுதான் சொல்ல போறீங்க, யூஸ் திஸ் ரோட், கோ ஸ்ட்ரெயிட். அந்த ரோடு வந்து நேஷனல் ஹைவே இருக்கலாம், ஸ்டேட் ஹைவே இருக்கலாம், எந்த ஹைவே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதே மாதிரி ஸ்விட்ச்லயும் வந்து ஒரு டேபிள் இருக்கும், இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அதுல வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் பத்தி இருக்கும். சோ அந்த ஸ்விட்ச்ல வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் பத்தி இருக்கும். அண்ட் அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ரீச் ஆகிறதுக்கு இந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஸ்விட்ச்ல இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த டேபிள வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மேக் அட்ரஸ் டேபிள். மேக் அட்ரஸ் டேபிள், இந்த டேபிளுக்கு பேர் வந்து மேக் அட்ரஸ் டேபிள். ஸோ ஒரு ஸ்விட்ச் வந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த மேக் அட்ரஸ் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் லுக் பண்ணும். அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் படி எந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும்போது அது வந்து ஸ்விட்ச் டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் டு அவர் டயக்ராம். வேதாந்த், உள்ள போ. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்விட்ச் இருக்கு, ஸ்விட்ச் நம்பர் 1. அந்த ஸ்விட்ச்ல வந்து நிறைய பிசிஸ் கனெக்டடா இருக்கு. பிசி நம்பர் 1, பிசி நம்பர் 2, பிசி நம்பர் 3 அண்ட் பிசி நம்பர் 4. ஓகே, அண்ட் இந்த இன்டர்ஃபேஸ் நம்பர் 1, இன்டர்ஃபேஸ் நம்பர் 2, இன்டர்ஃபேஸ் நம்பர் 3, இன்டர்ஃபேஸ் நம்பர் 4. ஓகே, அண்ட் பிசி 1 ஓட மேக் அட்ரஸ் வந்து 1111 ஆல் டிஜிட்ஸ் 1, பிசி 2 ஓட மேக் அட்ரஸ் வந்து ஆல் டிஜிட்ஸ் 2, பிசி 3 ஓட மேக் அட்ரஸ் வந்து ஆல் டிஜிட்ஸ் 3, அண்ட் பிசி நம்பர் 4 ஓட மேக் அட்ரஸ் வந்து ஆல் டிஜிட்ஸ் 2. ஓகே, ஸோ நான் வந்து என்ன சொல்லிருந்தேன், ஓஎஸ்ஐ லேயர் மாடல்ல எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல வந்து ஓஎஸ்ஐ லேயர் மாடல் இருக்கு. ஓகே, ஸோ பிசி எல்லா பிசில வந்து ஓஎஸ்ஐ லேயர் மாடல் இருக்கு. அந்த ஓஎஸ்ஐ லேயர் மாடலோட லேயர் 2ல இந்த பிசியோட மேக் அட்ரஸ் வந்து 1111 இருக்கு. சிமிலர்லி பிசி 2 லேயர் 2 ஓஎஸ்ஐ லேயர் மாடல்ல இதோட மேக் அட்ரஸ் வந்து 2222, 3ல வந்து 3333, 4ல வந்து 4444. ஓகே, ஸோ டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த பிசி வந்து லேயர் 2ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ
இந்த கிளாஸ்ல அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் கிளாஸ்ல வந்து we are only going to discuss details about layer 2 and its information. ஓகே, எப்படி ஒவ்வொரு டிவைஸ்ல இருக்கிற லேயர் 2 வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, சோ PC1 ஓட MAC அட்ரஸ் வந்து 111.222.333.444 ரெஸ்பெக்டிவ்லி 1234. இப்போ சப்போஸ் PC1க்கு ஓகே PC1க்கு வந்து டேட்டாவை வந்து PC3க்கு சென்ட் பண்ணும். ஸோ PC1 ஓட MAC அட்ரஸ் என்ன ஆகும்? 1111. டேட்டா வந்து இங்கேருந்து வருது, எங்கேக்கு போகணும்? PC3க்கு போகணும். ஸோ 3333. இது வந்து ஒரு டேட்டா, இது வந்து ஒரு டேட்டா. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சுவிட்சோட MAC அட்ரஸ் டேபிள் நான் டிரா பண்ணேன். ஓகே, இதுல வந்து MAC அட்ரஸ் இருக்கும், MAC அட்ரஸ் காலம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் காலம் இருக்கும். ஓகே, இப்போ switchக்கு வந்து obviously switch is a networking device, it is not a human. So obviously switchக்கு வந்து எந்தெல்லாம் இன்டர்ஃபேஸ்ல வந்து எந்தெல்லாம் MAC addresses கனெக்டடா இருக்கு switchக்கு தெரியாது. Okay, please understand this fact. Switch is only forwarding data. Switch வந்து டேட்டா மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த MAC அட்ரஸ் இருக்கிற டிவைஸ் கனெக்டடா இருக்கு, அதுக்கு தெரியாது. ஓகே, ஸ்விட்ச் 1க்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல இன்டர்ஃபேஸ் நம்பர் 2ல PC2 வித் MAC அட்ரஸ் 2222 கனெக்டடா இருக்கு, ஸ்விட்ச்க்கு தெரியாது. சிமிலர்லி 3 இன்டர்ஃபேஸ்ல PC3 இருக்கு, 4 இன்டர்ஃபேஸ்ல வந்து 4 இருக்கு, 1 இன்டர்ஃபேஸ்ல வந்து 1 இருக்கு, ஸ்விட்ச்க்கு தெரியாது. It is only using the MAC address table to forward data. Okay, and in the example explain பண்றதுக்கு I am assuming few things. And the assuming வந்து assumption இல்லை. Assumption number 1, all PCs know about each other's MAC address. எல்லா PCஸ்க்கு வந்து அவங்களோட MAC address பத்தி தெரியும். அவங்க சொல்ல முடியாது, they know about each other's MAC. PC1க்கு PC2 ஓட MAC address தெரியும், PC1க்கு PC3 ஓட MAC address தெரியும், PC1க்கு PC4 ஓட MAC address தெரியும். இதே மாதிரி எல்லா PCஸ்க்கு வந்து எல்லாரோட MAC address தெரியும். Okay, so all PCs know each other's MAC address. இது assumption number 1. ஓகே, இது ஏன் வந்து நான் assume பண்றேன், இது நான் வந்து அப்புறமா சொல்றேன். ஓகே, so assumption number 1 வந்து all PCs know about each other's MAC address. Second assumption வந்து switch ஓட MAC address table வந்து empty-ஆ இருக்கு. MAC address table is empty. அதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. சிம்பிள். ஓகே, 2 assumptions. First assumption, எல்லா PCஸ்க்கு வந்து எல்லாரோட MAC address தெரியும். செகண்ட் assumption வந்து switch 1 ஓட MAC address table வந்து கம்ப்ளீட்லி எம்டியா இருக்கு, அதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. MAC address ஓட இன்ஃபர்மேஷன் தெரியாது இல்ல, இன்டர்ஃபேஸோட இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல PC1 வந்து PC நம்பர் 3க்கு வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோம். ஓகே, பிகாஸ் PC1 வந்து PC1க்கு வந்து PC3 ஓட MAC address ஏற்கனவே தெரியும். ஸோ PC1 வந்து PC3க்கு டேட்டா சென்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச்ல ஹிட் ஆகுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், ஆஸ் ஹியூமன்ஸ் நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் பெங்களூர் எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு, சேலம் எங்க இருக்கு, கோயம்புத்தூர் எங்க இருக்கு. we know everything, but as a networking device இந்த switchக்கு வந்து இந்த information is not preloaded. okay, it is not preloaded. switchக்கு வந்து அந்த information learn பண்ணும். okay,
switch needs to learn the MAC addresses before it can forward the data. Okay, அது வந்து எப்படி லேர்ன் பண்ணும்? ஸோ PC1 வந்து PC3க்கு டேட்டா சென்ட் பண்ணும். இந்த டேட்டா வந்து switch 1 ஓட இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ஹிட் ஆகும். ஸோ switch 1 வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணி என்ன பார்க்கறது? ஓகே, எனக்கு வந்து ஒரு டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டேட்டால சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன ஆகும்? 1111. ஓகே, அந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல ஏற்கனவே இருக்கா இல்லையா? இட் இஸ் நாட் தேர். மேக் அட்ரஸ் டேபிள் இஸ் எம்டி. ஓகே, ஸோ நான் வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. அதுல சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து 1111 ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து என்னோட ஏது இன்டர்ஃபேஸ்ல ஹிட் ஆயிருக்கு? இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ஹிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ் ரீட் பண்ணி அது லேர்ன் பண்ணுறது. சோர்ஸ் மேக் அட்ரஸ், இது வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். எஸ் வந்து சோர்ஸ், டி வந்து டெஸ்டினேஷன். சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஓகே, சோர்ஸ் வந்து டேட்டா வருது, டேட்டால வந்து சோர்ஸ் அட்ரஸ். இது வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒரு லெட்டர் வருது. ஓகே, நான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு மேனேஜர், ஒரு லெட்டர் வருது இல்லைன்னா ஒரு பார்சல் வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பார்க்கறேன்? அதோட ஃப்ரம் அட்ரஸ் என்ன பார்க்கறேன். அது வந்து எங்கேருந்து வருது? ஃப்ரம் அட்ரஸ். ஓகே, ஸோ அந்த ஃப்ரம் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் வந்து இந்த மேக் அட்ரஸ் டேபிள்ல என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இல்லைன்னா டூ அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் 3333. இந்த 3333 மேக் அட்ரஸ் வந்து என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா இல்லையா? அதுவும் இல்லை. ஓகே, ஸோ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல. ஸோ இப்போ ஸ்விட்ச்க்கு வந்து ஆப்வியஸ்லி தெரியாது டெஸ்டினேஷன் எங்க இருக்கு. அது வந்து 4ல இருக்கா? இஸ் இட் கனெக்டட் டு 4? இஸ் இட் கனெக்டட் டு 3? இஸ் இட் கனெக்டட் டு 2? ஸ்விட்ச்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும்னா, இந்த டேட்டாவை வந்து எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணிடும். பிகாஸ் அந்த டெஸ்டினேஷன் மேக், ரிமெம்பர் திஸ் வேர்ட், டெஸ்டினேஷன் மேக், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல. அதனால ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும்? அந்த டேட்டாவை எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணி விடும். Why does it forward out of all the interfaces? First, because switchக்கு வந்து இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் எங்க இருக்கு தெரியாது. எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் இருக்கு தெரியாது. செகண்ட், இது ப்ராட்காஸ்ட் பண்ண உடனே, ஏன்னா இது ஆமா எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து ஃபார்வர்ட் பண்றது, அதுக்கு டேர்ம் வந்து ப்ராட்காஸ்ட். ஓகே, ஸோ எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து ஸ்விட்ச் வந்து டேட்டாவை ஃபார்வர்ட் பண்றது. அப்போ என்ன ஆகும்? பிசி நம்பர் 2க்கும் அந்த டேட்டா ரிசீவ் ஆகும், பிசி நம்பர் 3க்கும் டேட்டா ரிசீவ் ஆகும், பிசி நம்பர் 4க்கும் அந்த டேட்டா ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல ஓகே, ஒரு கிளாஸ் ரூம்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு என்ன சொல்றாங்க? யாரெல்லாம் வந்து 85% மேல, யாரெல்லாம் வந்து 85% மேல, ஓகே, ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இட்ஸ் ராங் எக்ஸாம்பிள். 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, டீச்சர் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட பேர் வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோகுல். ஓகே, and assuming that there is only one student with the name Gokul. Okay, teacher வந்து கத்துறாங்க கோகுல்
கத்துறாங்க. ஓகே, அவுட் ஆஃப் தீஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் only one student will respond. கரெக்டா? மிச்சம் இருக்கிற 49 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரோட அந்த கேள்வி வந்து இக்னோர் பண்ணுவாங்க. கரெக்டா? அதே மாதிரி இங்க ஸ்விட்ச் வந்து இதுதான் பண்றது. ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. இந்த மூணு பிசிஸ்ல இருந்துமே எந்த பிசிக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து மேட்ச் ஆகிறதோ அந்த பிசி தான் இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். பிசி நம்பர் 2 வந்து இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணாது, பிசி நம்பர் 4 வந்து இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணாது. ஏன் அக்செப்ட் பண்ணாது? பிகாஸ் அவங்களோட மேக் அட்ரஸ் வந்து 3333 இல்ல. அதனால இந்த டேட்டா வந்து பிசி 2 பிசி 4 வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ இவென்ச்சுவலி அந்த டேட்டா வந்து பிசி 3க்கு ரிசீவ் ஆகுறது, பட் வயா ப்ராட்காஸ்ட். அதுவும் ப்ராட்காஸ்ட் ஏன் ஆகிறது? பிகாஸ் ஸ்விட்ச்க்கு வந்து பிசி 3க்கு எப்படி டேட்டா சென்ட் பண்றது தெரியாது. ஓகே, ஸோ சேம் எக்ஸாம்பிள். ஓகே, இங்க இருந்து ஒருத்தன் வந்து ஒரு காரன் வந்து உங்கள்கிட்ட வரான், கேட்கறான் பெங்களூர் எப்படி போறது. இஃப் யூ டு நாட் நோ, நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது பாஸ், நீங்க முன்னாடி யாராவது போய் கேளுங்க. கரெக்டா? இப்படிதான் சொல்ல போறீங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல ஸ்விட்ச் வந்து அந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியாது. முன்னாடி இருக்கிற ஸ்விட்ச்ட போய் டேட்டா ஃபார்வர்ட் பண்ணி நீ அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ வந்து இந்த மாதிரி ஸ்விட்ச் வந்து அந்த டிசிஷன் பண்ண முடியாது. ஸோ வென் ஸ்விட்ச்க்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் எப்படி ரீச் பண்ணுறது தெரியலனா ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும்? அந்த டேட்டாவை வந்து எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து அந்த மேக் அட்ரஸ் இருக்கோ அந்த டிவைஸ் வந்து அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். மிச்சம் இருக்கிற டிவைசஸ் வந்து அந்த டேட்டாவை வந்து இக்னோர் பண்ணும். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் PC3 alone accepts the data. PC3 alone வந்து இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்றது, PC2 வந்து இந்த டேட்டாவை இக்னோர் பண்ணும், PC4 வந்து இந்த டேட்டாவை இக்னோர் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் PC3க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சு. PC3 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். கரெக்டா? ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு PC1ல இருந்து PC3க்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஆப்வியஸ்லி PC3 வந்து PC1க்கு ரிப்ளை பண்ணும். ஸோ PC3 ரிப்ளை பண்ணும்போது சோர்ஸ் மேக் என்ன ஆகும்? சோர்ஸ் மேக் வந்து 3333 ஆகும். டெஸ்டினேஷன் மேக் வந்து 1111. ஓகே, அப்போசிட் ஆகும். இப்போ இந்த டேட்டா வந்து PC3 வந்து சென்ட் பண்ணுது. அந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 1க்கு ஹிட் ஆகுது. ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டால வந்து அந்த டேட்டா வந்து எங்கிருந்து வருது? ஃப்ரம் அட்ரஸ் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் படிக்கும். இல்லைன்னா சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அது ரீட் பண்ணும். இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா இல்லையா? ஆப்வியஸ்லி அந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல. கரெக்டா? சோ அது நோட் பண்ணி வச்சுக்கோ. 3333 எந்த இன்டர்ஃபேஸ்ல ஹிட் ஆயிருக்கு? இன்டர்ஃபேஸ் நம்பர் 3ல ஹிட் ஆயிருக்கு. ஓகே, நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட், இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? திஸ் டைம் அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கு. why? because incoming data அந்த PC1ல இருந்து PC3க்கு வர டேட்டால ஸ்விட்ச் வந்து அந்த மேக் அட்ரஸை ரீட் பண்ணி வச்சுருக்கு. அதனால இந்த வாட்டி ஸ்விட்ச்க்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் மேக் பத்தி தெரியும். ஓகே, ஸ்விட்ச்க்கு வந்து இந்த டெஸ்டினேஷன் மேக் பத்தி தெரியும். ஓகே, சோ இந்த டெஸ்டினேஷன் மேக்க்கு வந்து நான் டேட்டா சென்ட் பண்ணணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் நம்பர் 1. சோ இந்த வாட்டி டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணாம டேட்டா வந்து ஸ்விட்ச் இப்போ வந்து டைரக்டாவே இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல இருந்து PC நம்பர் 1க்கு டேட்டா ஃபார்வர்ட் பண்ணுது. ஓகே, சோ இந்த ஃப்ளோல இருந்து நம்ம என்ன கத்துட்டோம்? ஃபர்ஸ்ட்
switches learn MAC address by or learn சொல்ல முடியாது populate switches populate the MAC address table by reading the source MAC address in the data received. Data received. Okay. Data received. Again, source MAC address. இது ரொம்ப important. Source MAC address on the data received. So இங்க பார்த்தோம் நம்ம first இங்க என்ன பார்த்தோம் PC1 வந்து data send பண்ணும்போது இந்த MAC address table காலியா இருந்தது. ஓகே சோ டேட்டா வந்து இங்க ஹிட் ஆகுறது ஸ்விட்ச் 1ல ஹிட் ஆகுறது ஸ்விட்ச் 1 வந்து என்ன பண்ணுது சோர்ஸ் மேக்க ரீட் பண்ணுது இந்த 1111 எனக்கு தெரியுமா தெரியாது சோ நான் வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் திங் switches populate the MAC address table by reading the source MAC address in the data received first thing அதுக்கப்புறம் செகண்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம் okay if the destination MAC is not present in the MAC table the switch will broadcast the data out of all interfaces except the interface which it received okay so நம்ம வந்து இங்க பார்த்தோம் switch 1 க்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக் பத்தி தெரிஞ்சிருக்கல ரைட் switch க்கு வந்து டெஸ்டினேஷன் மேக் பத்தி தெரியல சோ switch வந்து என்ன பண்ணுது அந்த டேட்டாவை வந்து broadcast பண்ணிருக்கு out of all the interfaces except the interface which it received on okay then okay so இந்த கேஸ்ல PC2 PC4 வந்து இந்த டேட்டாவை இக்னோர் பண்ணிடும் அதுக்கப்புறம் PC3 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது PC3 ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஓகே மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்திருக்கு switches populate the MAC address table by reading the source MAC in the data received so மறுபடியும் switch வந்து source MAC address யூஸ் பண்ணி MAC address table populate பண்ணுது ஓகே அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக் ரீட் பண்ணுது இந்த வாட்டி டெஸ்டினேஷன் மேக் வந்து MAC address table இருக்கு so if the destination MAC is present in the MAC table the switch will send it out of the respective interface okay so return traffic la வந்து return traffic la இந்த destination MAC address that is 1111 வந்து MAC address table ல ஏற்கனவே இருந்தது so this time switch வந்து என்ன பண்ணிது அந்த interface மூலமா டேட்டாவை forward பண்ணுது okay any doubt in this flow எப்படி வந்து switch MAC address read பண்ணி MAC table populate பண்றது அதுக்கப்புறம் MAC table யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ஃபார்வர்ட் ஏதாவது டவுட் இருக்கா இதுல So where this MAC table will be located? Is it in the switch or? it is in the switch Okay. it's inside the switch so it's like a map or a table that is running inside the switch Okay. So do we need to map Yeah. the MAC address in the switch like each laptops or a desktop? Do we need to map it in the switch that only this MAC address need to be connected to this switch? Is that like that? can you repeat your question sorry
ஓகே. இப்போ ஸ்விட்ச் இருக்கு. ஒரு 10 லேப்டாப் இருக்கு. 10 லேப்டாப் மேக்க தான் வந்து அந்த மேக் டேபிள்ல நீங்க மேட்ச் இது பண்ணீங்கன்னா, ஒன்லி த 10 லேப்டாப்ஸ் கேன் பி கனெக்டட் டு த ஸ்விட்ச். இஃப் இட் இஸ் நான் வந்து மேப் பண்ணல. ஐ டிட் நாட் மேப் இட். ஓகே. இங்க இந்த எக்ஸாம்பிள்ல நான் மேப் பண்ணிருந்தேன்னா இல்ல. பிசி வந்து டேட்டா சென்ட் பண்றது. பிசி தான் டேட்டா சென்ட் பண்ணிருக்கு. அதான் நான் வந்து என்ன சொன்னேன், ஸ்விட்ச்ல வந்து மேக் அட்ரஸ் வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா எம்டியா தான் இருக்கும். ஓகே. டேட்டா ரிசீவ் ஆகும்போது தான் ஸ்விட்ச் வந்து அந்த மேக் அட்ரஸ் வந்து ரீட் பண்ணி அதுபடி பாப்புலேட் பண்ணும். ஸோ ஃப்ரம் ஸ்விட்சஸ் பெர்ஸ்பெக்டிவ், PC1 is connected on this interface. PC3 is connected on this interface. That is switch's perspective because அந்த இன்டர்ஃபேஸ் மூலமா தான் இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. So we are not mapping it. We are not mapping it. டேட்டா சென்ட் பண்ணும்போது தான் ஸ்விட்ச் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி மேப் பண்ணுறது. Okay. My question is, how to restrict it? இப்போ வந்து we are having a company. Okay. If there is a vendor, outside vendor, if he comes and connect to the cable network, automatically it should detect, right? Then கரெக்ட், டிடெக்ட் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். அதுக்கு பேர் தான் மேக் செக்யூரிட்டி. ஓகே, அதுக்கு பேர் தான் மேக் செக்யூரிட்டி. ஸோ மேக் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்விட்ச்ல கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். இந்த செட் ஆஃப் மேக் அட்ரஸஸ் தான் இந்த ஸ்விட்ச்ல வர முடியும். yeah, that is my first question. So is that MAC address table need to be deployed in the switch upfront? Okay, these are all the laptops, these are all the desktops need to be connected. If it is a foreign thing or if it is an unknown thing, it should not be connected. Correct. Okay. Correct. Yeah. Okay. Yeah. So obviously அது வந்து உங்க அட்மின்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். உங்க அட்மின்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் என்னோட இந்த நெட்வொர்க்ல இதெல்லாம் பிசிஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி நான் வந்து சிஸ்கோல வேலை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஐடி டீமுக்கு கரெக்டா தெரியும். ஆப்வியஸ்லி தே ஹேவ் ஆப்வியஸ்லி அவங்கள்ட்ட வந்து டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே, ஸோ என்னோட லேப்டாப்போட மேக் அட்ரஸ் அவங்களோட டேட்டா பேஸ்ல ஏற்கனவே ஸ்டோர்டு இருக்கு. ஸோ என்னோட லேப்டாப் வந்து நான் வந்து சிஸ்கோ விபிஎன்ல கனெக்ட் பண்றேன்னா இட் வில் அலோவ். பட் எனி அதர் லேப்டாப், மை பர்சனல் லேப்டாப் நான் வந்து என்னோட சிஸ்கோ விபிஎன்ல கனெக்ட் பண்ண பார்த்தேன்னா இட் வில் பிளாக். பிகாஸ் அந்த மேக் அட்ரஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸ்ல கிடையாது. Like switch port security or switch violation? Correct. Switch port security is one. Switch port security வந்து it is the very basic security at a switch level. And also if it is connected external means it is a violation. The switch will be created in violation. Correct. Okay. So switch port security வந்து is local to the switch. Obviously in a very big corporate industry where wireless connectivities are there, now வந்து it is not necessary that I will be connecting directly to this switch. நான் வந்து ஒரு சப்போஸ் அந்த நீங்க பெங்களூரோட சிஸ்கோ ஆஃபீஸ் போனீங்கன்னா there are 10 buildings. Okay, obviously நான் வந்து I can work from any of those 10 buildings. அந்த ஃப்ரீடம் இருக்கு எனக்கு. நான் வந்து கேஃபேட்டேரியால போய் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த கேஃபேட்டேரியால இருக்கிற வைஃபை வந்து ஏதாவது ஒரு ஸ்விட்ச்ல கனெக்டடா இருக்கும். கரெக்டா? அண்ட் த பில்டிங் நம்பர் 10, ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் பில்டிங் நம்பர் 10, ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் த கேஃபேட்டேரியா ஆல்சோ. ஓகே, ஸோ ஸ்விட்ச் போர்ட் செக்யூரிட்டி வந்து நீங்க வந்து ஸ்விட்ச் போர்ட் செக்யூரிட்டி சொன்னது வந்து இஸ் லோக்கல் டு தி ஸ்விட்ச். பட் இன் திஸ் சினாரியோ நான் வந்து கேஃபேட்டேரியால ஒர்க் பண்ணலாம், நான் வந்து பில்டிங் நம்பர் 10ல இருந்து ஒர்க் பண்ணலாம். பட் இந்த ஸ்விட்ச் நம்பர் 1 வந்து is in building number 10, is not in cafeteria. பட் நான் கேஃபேட்டேரியால இருந்து கனெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ அங்கே வந்து இட் இஸ் நாட் ஸ்விட்ச் போர்ட் செக்யூரிட்டி. இட் இஸ் a greater thing called as AAA authentication. TACAX or radius server or AAA authentication. அது நம்ம வந்து செக்யூரிட்டி படிக்கும்போது பார்ப்போம். ஓகே, பட் அதர்வைஸ் இந்த ஃப்ளோல ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி ஸ்விட்ச் வந்து மேக் அட்ரஸை லேர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது? எனி டவுட்? ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிசி நம்பர் 2, பிசி நம்பர் 4 வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அப்போ என்ன?
So PC number 2 data send பண்ணும்போது source MAC என்ன ஆகும்? Source MAC வந்து 2222, destination MAC வந்து 4444. ஓகே, இப்போ இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச்ல ஹிட் ஆகுது. ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இட் வில் ஆல்வேஸ், ப்ளீஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்விட்ச் வந்து எப்பவுமே சோர்ஸ் மேக் தான் ரீட் பண்ணும். சோர்ஸ் மேக் ரீட் பண்ணி தான் மேக் அட்ரஸ் பாப்புலேட் பண்ணணும். ஸோ சோர்ஸ் மேக் 2222 என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இல்லை. ஸோ 2222 இந்த இன்டர்ஃபேஸ்ல ஹிட் ஆயிருக்கு. இன்டர்ஃபேஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக். இந்த டெஸ்டினேஷன் மேக் எப்படி ரீச் பண்ணணும் எனக்கு தெரியுமா? தெரியல. ஆப்வியஸ்லி மேக் அட்ரஸ் டேபிள்ல அது பத்தி இல்லை. ஸோ when destination MAC is not there in the MAC address table, second point, when destination MAC is not there in the MAC address table, switch வந்து இந்த டேட்டாவை broadcast பண்ணும். இந்த டேட்டாவை broadcast பண்ணும். PC number 1 ignore பண்ணும், PC number 3 ignore பண்ணும். Only PC number 4 will accept this data. Okay, so PC number 4 க்கு இந்த டேட்டா ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் PC number 4 இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சோர்ஸ் மேக் என்ன ஆகும்? 4444, டெஸ்டினேஷன் மேக் வந்து 2222. கரெக்டா? அதுக்கப்புறம் ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். ஸ்விட்ச் இன்டர்ஃபேஸ் நம்பர் 4ல ஹிட் ஆகும். அகைன் ஸ்விட்ச் இஸ் கோயிங் டு ரீட் தி சோர்ஸ் மேக் அட்ரஸ். இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இல்லை. So let me make a note of it. இந்த இன்டர்ஃபேஸ்ல ஹிட் ஆயிருக்கு, இன்டர்ஃபேஸ் நம்பர் 4ல ஹிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியுமா? டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், எஸ் ஐ நோ த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா சென்ட் பண்ணும், இன்டர்ஃபேஸ் நம்பர் 2. So I will send it out of interface number 2, hence PC number 2 will receive it. Okay, any question about how switches are forwarding and how switches are learning and forwarding data using MAC address? Another question? No. Okay. Now, one question I wanted to ask. PC number 2 ல PC number 4 க்கு data send ஆகும். Okay. PC number 2 ல PC number 4 க்கு data send ஆகும். This is my question to you guys. Okay. Again, interview question to you guys. All right. Switch வந்து source MAC read பண்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு entry பண்ணிக்கிறது. Okay. Next. Destination MAC read பண்றது. Destination MAC அதோட MAC address table இருக்கா? இல்லை. So destination MAC அதோட MAC address table இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணும்? Broadcast பண்ணும். கரெக்டா? Is everyone clear with this? Yes, no? Yes. It is going to broadcast it? Yes. Question is why? Why will it broadcast? Switch ஓட MAC address table ஏற்கனவே தெரியும், இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல 1111 இருக்கு, 3ல 3333 இருக்கு, 2ல வந்து 2222 இருக்கு. Why should it broadcast? ஏன் வந்து switch வந்து டைரக்டாவே PC நம்பர் 4 க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியாது? ARP. இல்லை, there is no work of ARP here. Is my question clear? Switch ஓட MAC address table படி 1111 வந்து 1ல கனெக்டட் இருக்கு, PC 1 ஓட MAC address வந்து 1ல கனெக்டட் இருக்கு, PC 2 வந்து 2ல இருக்கு, 3 வந்து 3 இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. சோ ஸ்விட்ச்க்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் MAC address வந்து இதெல்லாம் இன்டர்ஃபேஸ்ல கனெக்டடா இருக்கு. even then switch வந்து டேட்டாவை broadcast பண்ணணும். Why cannot it just simply forward it only to out of interface number 4? இதுதான் என்னோட question. Did everyone understood the question? Yes, no? Yes. Okay. So any guesses?
Any guesses? Okay, ஒரு hint கொடுக்குறேன். Okay. Now, think from a Google Maps perspective. Think from a Google Maps perspective. சேலம்ல இருந்து சென்னைக்கு நடுவுல are there only two places? நான் வந்து ஒரே ஒரு இங்க இருந்து சேலம்ல இருந்து சென்னைக்கு போகணும்னா ஐ எம் யூசிங் திஸ் நேஷனல் ஹைவே வாட் எவர் லெட் மீ டேக் திஸ் as national highway 3, this is national highway 2, this is national highway. நேஷனல் ஹைவே 3 யூஸ் பண்ணி நான் வந்து சென்னை மட்டும் ரீச் ஆக முடியுமா? இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சேலம்க்கு வரத்துக்கு there are only two places. கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்து சேலம் டைரக்டா ரீச் ஆக முடியும்? No, obviously நடுவுல வந்து ஈரோடு இருக்கு. I have given you a hint. Now tell me. Now answer this question. Now answer this question. Smart table. Again, tell me more. See, think of me as an interviewer. நான் வந்து ஒரு interviewer. நீங்க வந்து map table சொல்லிட்டு you cannot just stop your answer. நீங்க வந்து explanation கொடுக்கணும். நான் வந்து ஒரு பெரிய ஒரு hint கொடுத்துருக்கேன். So is it routing through Don't go on routing. Do not go on routing. Just think from MAC address perspective. Think from MAC address perspective. Okay. Let me answer நான் வந்து சொல்றேன். 48-bit address MAC table both side ரெண்டு பக்கமும் 48-bit address MAC table இருக்கான்னு செக் பண்ணிட்டு அது அந்த மாதிரி ரூட் பண்ணுங்க. இல்ல boss. Okay. நான் வந்து என்ன சொன்னேன்? சேலத்துல இருந்து இந்த நேஷனல் ஹைவே 1 யூஸ் பண்ணி நான் வந்து கோயம்புத்தூர் மட்டும் ரீச் பண்ணேன். அந்த நேஷனல் ஹைவே 1 யூஸ் பண்ணி நான் ஈரோடும் கிராஸ் பண்ணிப்பேன். So சேலம்ல நான் வந்து if I for Salem switch, if I say okay கோயம்புத்தூர் வந்து நேஷனல் ஹைவே 1ல இருக்கு. If I just use this as my final answer, ஈரோடு ரீச் பண்ண முடியாதுண்ணா. That means I cannot reach ஈரோடு. அந்த மாதிரி கான்செப்ட் போனா நான் ஈரோடும் வந்து நேஷனல் ஹைவே யூஸ் பண்ணி ரீச் ஆகுறேன் இல்லையா? So on one single exit interface நிறைய சிட்டிஸ் நான் ரீச் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸ்ல இங்க வந்து நிறைய டிவைசஸ் இருக்கலாம். ஓகே, இங்க வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும், இங்க வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும், இங்க வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்ச்ல வந்து 5555 MAC அட்ரஸ் இருக்கும், இந்த ஸ்விட்ச்ல வந்து 6666 MAC அட்ரஸ் இருக்கும். இங்க தான் பிசி நம்பர் 3 இருக்கு, 3333. சோ நான் வந்து என்ன சொன்னேன், ஸ்விட்ச் only knows 3333 ரீச் பண்ணறதுக்கு இந்த நேஷனல் ஹைவே யூஸ் பண்ணணும். பட் இந்த நேஷனல் இந்த டெஸ்டினேஷன் MAC அட்ரஸ் வந்து is it directly connected to me, is it not directly connected to me? Switch க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது.
புரிஞ்சுதா? இப்போ பிசி நம்பர் 3 வந்து இங்க இருந்து பிசி நம்பர் 1க்கு டேட்டா சென்ட் பண்ணும்போது இப்படிதான் வருது. இப்படி வரும்போதும் switch 1 வந்து இந்த மாதிரி தான் என்ட்ரி பண்ணிக்கும். It will also do the same thing for PC number 5 also it will say interface number 3, for PC number 6 also it will say interface number 3. So ஒரே interface யூஸ் பண்ணி அது வந்து it can reach different destinations. So நம்மளோட இந்த கண்டெக்ஸ்ட்ல ஸோ இந்த கண்டெக்ட்ல பிசி நம்பர் 2 வந்து டேட்டா சென்ட் பண்ணுறது. ஓகே, அது வந்து ஸ்விட்ச் 1க்கு ரிசீவ் ஆகுறது. கரெக்டா? ஸ்விட்ச் 1 வந்து இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் 4444 அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்ல. சோ அந்த 4444 வந்து சாரி ஐ 4444 வந்து இதே இன்டர்ஃபேஸும் கனெக்டடா இருக்கலாம். திஸ் இஸ் another switch number 2. So just thinking that 1111ல 111 வந்து 1 கூட கனெக்டடா இருக்கு, 333 வந்து 3ல இருக்கு, 222 வந்து 2ல இருக்கு. That is a wrong assumption that only one MAC address is associated to one interface. That is a wrong assumption. Similarly, இதான் one national highway use பண்ணினா one destination தான் reach பண்ண முடியும். That is a wrong assumption. One national highway use பண்ணி I can reach multiple destinations. So அந்த நேஷனல் ஸ்விட்ச்க்கு வந்து தெரியாது அந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ்ல எவ்வளோ டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு அதுக்கு தெரியாது. அதனாலதான் ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகும், ஸ்விட்ச் 2 வந்து இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணும். How switch 1 and 2 switches நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். பட் அந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து டைரக்ட்லி கனெக்டடா இன்டைரக்ட்லி கனெக்டா இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்விட்ச்க்கு தெரியாது. அதனாலதான் ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. So in this scenario, though switch already knows இங்க வந்து PC3 இருக்கு. ஓகே, PC4 வந்து இங்கேயும் கனெக்டடா இருக்கலாம். பட் in our scenario, because switch PC4 இங்க இருக்கு, அதனால இருந்தாலும் switch has to broadcast it. Switch needs to broadcast. Answer clear up? Did everyone understand this answer? Yeah. Gokul Arun. Clear? Yes, I understand, sir. So நாளைக்கு நான் வந்து எப்படி 2 switches வந்து எப்படி டேட்டா ஃபார்வர்ட் பண்றாங்க இது நான் காமிக்கிறேன். 2 switches, அதுல வந்து நிறைய PCs கனெக்டா இருக்கு. PC1, PC2, PC3 இந்த மாதிரி. இந்த 6 PCஸ்க்கு நடுவில் எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அது காமிக்கிறேன். இதே நான் வந்து ப்ராக்டிகலாகவும் காமிக்கிறேன். ஓகேங்களா? Okay. ஸோ நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் இங்கே ஸ்டாப் பண்றேன்.